Hello viewers, welcome to Math Tutor. Unit 2 Numbers and Sequenceல first exercise 2.1 தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த exercise 2.1ல் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படிங்கிறது என்னன்றதை நம்ம குயிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் போகலாம். ஓகேங்களா? ஸோ a is equal to bq plus r, 0 less than or equal to r less than b. இதுதான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இது என்ன அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா நம்ம லோவர் கிளாஸில் ஏற்கனவே படிச்சிருப்போம், 9th ஸ்டாண்டர்டில் பண்ணி பார்த்துருப்போம். டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோசன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் தேர்வுன்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இது. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். லோயர் கிளாஸில் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சடு ஃப்ராக்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ உதாரணத்துக்கு பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு 25/3 இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ஏன்னா நியூமரேட்டர் பிக்காக இருக்குது. இது வந்து எப்படி மிக்சடு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சிம்பிளாக வந்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ 25 3ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 25க்குள்ள how many 3s? 8 3s ஆர். இப்போ 8 3s வரும் இல்லையா? ஸோ 8 3s ஆர் 24, ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். ஸோ இது எப்படி இம்ப்ராப்பர் மிக்சடு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஷன்ட் 8 இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு அதை ரைட் பண்ணிக்குவோம். அடுத்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் ரிமைண்டரை வந்து மேலேயும் டிவைஸர் வந்து கீழே ரைட் பண்ணுவோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்து நல்லா தெரிஞ்ச ஒரு ரிசல்ட்டு தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மிக்சடு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் என்ன பண்ணுவோம்? அதே சேம் ப்ரொசீஜர் தான், ரொம்ப ரிவர்ஸில் பண்ணணும் இல்லையா? ரிமைண்டர் 3ஐயும் கோஷன்ட்டுங்க 8 கடைசியில் இந்த 8ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 8 3s ஆர் 24, ரிமைண்டர் 1 ஆட் பண்ணணும் இல்லையா? 8 3s ஆர் 24, 24 + 1 25. இப்போ 25/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? இதுலேருந்து இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், டிவைடண்ட்டுங்கிறதுனா இங்கே கூடிய நம்பர் 25. ஓகேங்களா? ஸோ 25ங்கிற நம்பர் எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னது, இது வந்து டிவைடண்ட்டு, இது கோஷன்ட்டு, இது வந்து ரிமைண்டர். ஸோ 25 வந்து டிவைடண்ட்டு, 3 வந்து டிவைசர், Q கோஷன்ட்டு, R வந்து ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ நமக்கு டிவைடண்ட் 25 வேணும் அப்படின்னா எதையும் மல்டிப்ளை பண்ணணும். இது சேம் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? தட் இஸ் ரிமைண்டரையும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்ட் ஞாபகம் இருக்குங்களா? தட் இஸ் 3 × 8, 3 8s are 24 அண்டு ப்ளஸ் 1. இது தாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 25 கிடச்சிச்சா இல்லையா? 3 8 24, 24 + 1 25. இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ரைட் பண்ணி அப்புறம். ஓகேங்களா? ஸோ டிவைடண்ட்டு 25, டிவைசர் 3, கோஷன்ட்டு 8 ப்ளஸ் ரிமைண்டர் 1. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், 3 வந்து பின்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 25க்கு ஏ, பி வந்து 3ங்களா? ஸோ பி, 8 வந்து என்னது கோஷன்ட்டு, அப்போ என்னென்ன வச்சுக்கலாம்? Q அப்படின்னு வச்சுக்கலாம். 1 வந்து என்னது ரிமைண்டர் 6, அப்போ 1 வந்து என்ன வச்சுக்கலாம்? R அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிடச்சிருச்சா நமக்கு A is equal to BQ plus R அப்படின்றது ஃபார்முலா கிடச்சிருச்சுங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்களே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமைண்டரோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது 0வோட அதிகமாக இருக்கலாம். ஆனால் ரிமைண்டரோட வேல்யூ எப்போவுமே எதுக்குள்ளார தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பியோட குறைவாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பிங்கிறது என்னது? டிவைசரா? ஸோ ரிமைண்டரோட வேல்யூ எப்பொழுதுமே டிவைசரோட கம்மியாக தான் இருக்கும். ரிமைண்டர் இருக்கு இல்லையா? இதோட வேல்யூ இதோட கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு ஈக்குவலாக கிடைச்சா கூட என்ன பண்ணிட முடியும்? மறுபடியும் டிவைட் பண்ணிட முடியும். 1 3 is 3 போட்டு டிவைட் பண்ணிட முடியும். அதனால் எப்பொழுதுமே ரிமைண்டரோட வேல்யூ டிவைஸரை விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து 3 கிடச்சிருக்கா, அப்போ ரிமைண்டர் வந்து என்னவாக இருக்கும்? 0 கிடைக்கலாம், 1 கிடைக்கலாம், ஈவன் 2 கூட கிடைக்கும். ஓகேங்களா? நான் 3 விட கம்மியாக தான் இருக்குது, 2 கூட கிடைக்கலாம். அதே இங்கே டிவைசர் 4 இருந்துச்சுன்னா ரிமைண்டர் வந்து நமக்கு என்னவாக கிடைக்கலாம்? 0 1 2 3 இதை விட கம்மியாக இருக்கக்கூடிய எந்த நம்பர்ஸ் வேணாலும் நமக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ரூல். அதனால தான் ரிமைண்டரோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது டிவைஸரோட குறைவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். இப்போ புரிஞ்சுங்களா? 0 less than or equal to R less than B, இதுதான் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இந்த லெம்மா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சம் வந்து என்ன பண்ண முடியும்? ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 2. ஸோ ஒரு நம்பரை, அதாவது ஆல் பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணும்பொழுது ரிமைண்டர் 2 கிடச்சிதுன்னா. ஓகேங்களா? 3ஆல் டிவைட் பண்ணும்பொழுது ரிமைண்டர் 2 வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து கொஸ்டின். இது பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கிவன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? அது வந்து என்ன எடுத்துக்கலாம்னா ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா?
let பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எதால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க 3 when divided by 3ன்னு கொடுத்துருக்காங்க. கிவன் வந்து டிவைசர். ஓகேங்களா? டிவைசர் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், பி அப்படின்னு எடுத்துக்கலாம். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இந்த லெம்மாவில் வந்து பிங்கிறது என்னது டிவைசர் இல்லையா? ஸோ அதை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டிவைசர் பி வந்து என்னது 3 அண்டு ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் r is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா a is equal to bq plus r. இதில் ஏவோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை அப்படியே வச்சுக்கலாம். b வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்களா? ஸோ 3 அண்டு q அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் r வந்து என்னது 2. ஸோ இதுதான் வந்து அந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து இதுதான். ஓகேங்களா? சரி, இது இப்படி இருக்கே. இதுலேருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, q அப்படிங்கிறது என்னது கோஷன்ட்டு. இந்த கோஷன்ட்டு ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்பொழுது என்னவாலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0லேருந்து எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். 0 1 2 3 அம்மா எப்படி வேணாலும் நமக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோஷன்ட்டு 0 எப்படி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 2 வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ 0 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 0 டைம்ஸ் 2, 0 டைம்ஸ் 3 வந்து என்னது 0, ரிமைண்டர் 2 கிடைக்கும். ஸோ பாயிண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு டிவிஷன் பண்ணுறது உங்களுக்கு இப்போ புரியாது. பட் பின்னாடி பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் 1 0 ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், 20, 6 3s 18, பேலன்ஸ் 2, ஆல்ரெடி பாயிண்ட் வச்சனால 0. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்லாம் வராமல் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து இதோட முடிஞ்சிடும். இந்த சம்மில் 2 3ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட்டு 0, 0 × 3 0, ரிமைண்டர் வந்து என்ன கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு. கரெக்டாக? இது விட்டுருங்க. ஸோ ரிமைண்டர் வந்து இதில் 2. இப்போ புரியும் நினைக்கிறேன். கோஷன்ட் எப்படி 0 வருது, இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ கோஷன்ட்டோட வேல்யூ 0வும் கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ கோஷன்ட் 0லேருந்து எந்த நம்பர் வேணாலும் வரலாம். இஃப் q is equal to 0, கோஷன்ட் 0 வந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 3 × q வேலை 0 ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் 2. ஸோ 3 × 0 0 ப்ளஸ் 2 is equal to என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். if q is equal to 1 அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர் a என்னவா கிடைக்கும், a is equal to 3 × 1 ப்ளஸ் 2. ஓகேங்களா? q வேலை என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் 1. இப்போ 3 × 1 3 ப்ளஸ் 2, 3 ப்ளஸ் 2 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. if q is equal to 2, a is equal to 3 × q வேலை 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 3 × 2 ப்ளஸ் 2, 3 2s are 6 ப்ளஸ் 2 is equal to 8. அண்டு if q is equal to 3, அப்போ ஏவோட என்னவா கிடைக்கும், 3 × 3 ப்ளஸ் 2, 3 3s are 9, 9 ப்ளஸ் 2 11. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கோஸ் ஆன். ஸோ 2 5 8 11 இந்த மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை வச்சு ஒரு பேட்டர்ன் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். 2 + 3 5, 5 + 3 8, 8 + 3 11. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும், 11 + 3 14. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நம்ம சொல்ல முடியும். இது எல்லா நம்பர்ஸுமே 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் 2 தான் கிடைக்கும். இப்போ 5 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 1 3 is 3, பேலன்ஸ் 2 கிடைக்குமா. 8 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 2 3s are 6, பேலன்ஸ் 2 கிடைக்கும். 11 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3s are 9, பேலன்ஸ் 2 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன தான் கிடைக்கும், ரிமைண்டர் 2 தான் கிடைக்கும். ஈஸியாக புரியுது உங்களுக்கு? எஸ். இப்போ இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும், செட்டாக எடுத்து ஆன்சர் பண்ணால் அவ்வளோதான் சம். ஓகேங்களா? ஸோ எப்படி ஆன்சர் பண்ணுறது, set of all positive integers when divided by 3 leaves remainder 2 or. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நம்பர் நமக்கு கிடைச்சது, இதில் 2 5 8 11 எட்ஸெட்ரா. ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர்.